நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கன்சூமரிசம் இஸ் அன் attempt to enhance the rights and powers by buyer in relation to seller. மார்க்சிஸ் அப்படிங்கிறாங்க. என்ன வந்து சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நுகர்வோர் என்பது விற்பனையாளர்களிடமிருந்து வாங்குபவர் தங்களது உரிமைகளையும் அதிகாரங்களையும் மேம்படுத்தும் முயற்சியாகும் அப்படிங்கிறாங்க. அப்போ கன்சூமரிசம்ங்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, யார் சேல்ஸ் பண்ணுறவங்க என்ன பண்ணுறாங்க, வாங்குறவங்கள்ட்ட தங்களோட உரிமையை அதிகாரம் மேம்படுத்தும் முறையாகும். விற்பனையாளர்கள் வந்து வாங்குபவர்கள் யாருனாக்கா, பையர் வந்து செல்லர்கிட்ட தன்னோட ரைட்ஸ் என்ன பவர் என்னங்கிறத அது மூலமாக காமிக்கிறாங்க. எப்படி வந்து காமிக்கிறதுங்கிறத இந்த கன்சூமரிசம் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி ஃப்ளிப்கார்ட்டில் வந்து என்ன சொல்கிறாங்கனாக்கா, consumerism not limited to organized effort only but is a social movement seeking and augment the right and power of buyers in relation to seller. அதேமாதிரி பார்த்திங்கன்னா என்னன்னு சொல்லிட்டு, பொருள் பரிமாற்ற உறவில் எழும் நுகர்வோர் அதிருப்திக்கான விடையை தேடும் தனிநபர்கள் மற்றும் அமைப்பு நுகர்வோர் அரசு மற்றும் வணிகங்களின் செயல்பாடு நுகர்வியல் ஆகும். அதே பொருள் பரிமாற்ற உறவில்னாக்கா, பொருளை வந்து எக்ஸ்சேஞ்ச் வந்து பண்ணிக்கிறதுல அதிருப்தி வந்து அடையக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, இண்டிவிஜுவல் பர்சனாக இருக்கலாம், இல்லாட்டி கவர்மெண்ட்டாக இருக்கலாம், பிஸ்னஸ்கான யார் வேணாலும் இருக்கலாம். அது வந்து சரி செய்யக்கூடிய அமைப்பு தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா கன்சூமரிசம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, நுகர்வோரியல். நெக்ஸ்ட்டு என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இதில் In other word, consumerism refer to protest against business injustice and to effort at correcting the injustice. Consumerism as a protest against unfair business practices and injustice aimed to removing or uprooting them or reducing them, if not eliminating them totally. There are countless injustice and unfair practices on which the business community strives it is profit and of the consumer satisfaction. To list a few of this kind, this can be supply of unsafe product, adulteration, fictitious pricing, defective and deceptive packing and packaging, false and misleading advertisement and sales outlet, hoarding, profiteering, black marketing, price collusion, misuse of brand, planted obsolescence, short measures and weight release of those goods which are not really wanted by the consumer, nor can they afford face lifting of product and the like அப்படிங்கிறாங்க. வேறு வார்த்தை கூறுவதனால் வணிக அநீதிகளுக்கு எதிராகவும் இத்தகைய அநீதிகளை சரி செய்யும் முயற்சிகளுமே நுகர்வியல் ஆகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, வணிக அநீதிகள்னாக்கா, இந்த பிஸ்னஸ் கன்சர்னில் என்ன பண்ணுறாங்க, கன்சூமருக்கு அகெயின்ஸ்டாக என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து நடந்துக்கிறாங்க. அதை வந்து சரி செய்கிறதுக்கு உண்டான முயற்சி கன்சூமரிசம். நியாயமற்ற வணிக நடைமுறைகளையும் அநீதிகளையும் எதிர்த்து அவற்றை முழுமையாக நீக்கவும், அவ்வாறு இயலாவிட்டால் இயன்றவரை அதனை குறைப்பதுமே நுகர்வியல் நோக்கமாக கொண்டுள்ளது. ஃபுல் அண்ட் ஃபுல் அதை வந்து என்ன பண்ணலாம், நம்மளால் சரி செய்ய முடியாட்டியும் ஓரளவுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, அதை வந்து சரி பண்ணுறாங்க. அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா கன்சூமரிசம் அப்படிங்கிறாங்க. வணிக உலகில் எண்ணற்ற அநீதியில் நேர்மையற்ற வணிக நடைமுறைகளும் கண்டுபிடிக்கப்பட்டு லாபம் பெறும் நோக்குடன் நுகர்வோர் திருப்தி என்பது புறந்தள்ளப்படுகிறது. அதே மாதிரி நிறைய வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அவங்கள வந்து நிறைய வந்து ஃப்ராட் வந்து பண்ணியிருக்காங்க, நிறைய வந்து ஏமாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து தெரிஞ்சு என்ன வந்து பண்ணுறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, என்ன பண்ணுறோம் நம்ம அது வந்து என்ன பண்ணுறோன்னு சொல்லி சரியான முறையில் அதை வந்து தீர்க்கிறதுக்கு உண்டான வழி தெரியாமல், அதை வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் அடையாமல் என்ன பண்ணணும், நம்ம வந்து புறந்தள்ளிடுறோம். சரி போனால் போகுதுன்னு சொல்லி என்ன பண்ணிடுறோம், அதை வந்து விட்டுறோம் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி பாதுகாப்பற்ற பொருட்கள் விற்பனை, கலப்படம், கற்பனையான விலை நிர்ணயத்தில் குறைபாடுடைய ஏமாற்றும் நோக்குடனான கட்டணம், கள்ள சந்தை, பொய்யான தவறான வழிகாட்டும் விளம்பரங்கள் மற்றும் விற்பனை மொழிகள், பதுக்கல், கொள்ளை, லாபமீட்டல், விலை கூட்டுகள், வணிக பிராண்டுகளை தவறாக பயன்படுத்துதல், திட்டமிட்டு வழக்கொழிவு செய்தல், அளவு எடை குறைபாடுகள், உண்மையில் நுகர்வோர் விரும்பும் பொருட்களை வழங்காமல்
அவர்களுக்கு விரும்பாத பொருட்களை வழங்குதல், பொருட்களை நோக்கி கவனத்தை திருப்புதல் என்ற போன்றவற்றை வணிக நீதிகளுக்கு எடுத்துக்காட்டாக கூறலாம். இதெல்லாம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து அகெயின்ஸ்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கன்சியூமரிசம், அவுகேக்கிங் அண்டு யூனிட்டிங் கன்சியூமர், நுகர்வோர்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி அவர்களை ஒருங்கிணைத்தல். அதே மாதிரி என்ன பண்ணுறாங்க, அவங்கள்ட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தி அவங்கள என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து ஒருங்கிணைக்கிறாங்க. அதே மாதிரி டிஸ்கரேஜிங் அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறாங்க. சுரண்டல், நியாயமற்ற வணிக முறைகளை எதிர்த்தல், நியாயமற்ற வணிக நடைமுறைகளை எதிர்த்தல், நியாயம் இல்லாமல் டிஸ்கவரேஜிங் அன்ஃபேர் ட்ரேடு அது வந்து எதிர்க்கிறது. அதே மாதிரி ப்ரொடக்டிங் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், சுரண்டல்களிலிருந்து பாதுகாத்தல். சரியா? அதேமாரி அகெய்னிங் த கவர்மெண்ட், அரசின் கவனத்தை ஈர்த்தல், அரசோட கவனத்தை என்ன பண்ணுறான், இதை வந்து ஈர்க்கிறது. கன்சியூமர்ஸ் மேலே என்ன பண்ணுறான், அவனுக்கு வந்து ஒரு ஃபுல்லாக வந்து ஒரு விழிப்புணர்வு வந்து கவனத்தை வந்து ஈர்க்கிறது. அதேமாதிரி எஃபெக்டிவ் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் கன்சியூமர் ப்ரொடக்ஷன் லா, நுகர்வோர் பாதுகாப்பு விதிகளை திறம்பட நடைமுறைப்படுத்துதல். அதேமாதிரி என்ன பண்ணுறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நடைமுறை வந்து படுத்துகிறோம். அதேமாதிரி ப்ரொவைடிங் கம்ப்ளீட் அண்டு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன், முழுமையான மற்றும் சமீபத்திய தகவலை தருதல் அப்படிங்கிறாங்க. இப்போ முழுமையாக வந்து என்ன பண்ணுறாங்க, ஃபுல் இன்ஃபர்மேஷனை என்ன பண்ணுறது, அவங்களுக்கு வந்து கொடுக்குறது. லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்ன பண்ணுறது, அந்த கன்சியூமருக்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறது. அதேமாதிரி டிஸ்கரேஜ் அண்ட் ஆன்டி சோசியல் ஆக்டிவிட்டி, சமூக விரோத நடவடிக்கைகளை எதிர்த்தல் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆரிஜின், எவால்யூஷன் அண்டு growth ஆஃப் கன்சியூமரிசம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்னென்னு சொல்லி பார்க்கலாம். ஆரிஜின் in the beginning of 20th century, industrial economic reached a boom state. The early 20th century marked a period of reform and expansion in many areas as well. அதே மாதிரி என்ன வந்து சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் தொழில் மற்றும் பொருளாதார ஏற்ற நிலையில் இருந்தது. அதே மாதிரி என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இண்டஸ்ட்ரியல் லெவலில் எக்கனாமிக் வந்து 20th செஞ்சுரியில் எப்படி இருந்துச்சு, ஒரு ஏற்ற நிலையிலேருந்து இருந்துச்சு, பூமில் வந்து இருந்துச்சு. அதே மாதிரி தி இயர்லி 20th century மார்க்டு ஏ பீரியட் ஆஃப் ரீஃபார்ம் அண்டு எக்ஸ்பென்ஷன் இஸ் மெனி ஏரியா as well. Advertising and consumer consumption would become big area of reform and expansion with the growth of industry and consumer reform society to the outcry for more truthful advertisement. இக்காலகட்டத்தில் பல்வேறு துறைகளில் மறுசீரமைப்பும் விரிவாகவும் காணப்பட்டது. 20th செஞ்சுரியில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அதர் டிபார்ட்மெண்ட்டில் வந்து என்னாச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வந்து என்ன எக்ஸ்பென்ஷன் வந்து பண்ணாங்க. ஏரியாவில் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்பென்ஷன் வந்து பண்ணாங்க. அதே மாதிரி விளம்பரம் நுகர்வுக்கு தீர்மானிக்கும் முக்கிய காரணமானது. அட்வர்டைஸ்மெண்ட் என்னது, அவங்களுக்கு உண்டான ஒரு என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு advertising and consumer consumption would become big area of reform and expansion, the growth of industry and consumer reform society to the outcry அப்படிங்கிறாங்க. ஒரு காரணியாக வந்து ஃபேக்டராக வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டு அதை வந்து டிட்டர்மைன் பண்ணுற ஒரு ஃபேக்டராக வந்து என்னாச்சு அது வந்து இருந்துச்சு. குறித்து குரல் கொடுத்தன. பொருட்களை வாங்கும் நுகர்வு பொருட்களுக்கு வந்து நோக்க ஆரம்பித்தன. அப்புறம் பொருளை வந்து வாங்குகிற கஸ்டமர் என்ன பண்ணாங்க, கன்சியூமர் அந்த பொருளை வந்து நல்ல உத்து வந்து பார்க்க வந்து ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் உழைக்கும் வர்க்கத்தினர் நல்ல பணிச்சூழல் வேண்டி குரல் கொடுத்தனர். அதேமாதிரி ஒரு நல்ல வந்து வேலை பார்க்குறவங்க என்ன பண்ணாங்க, அவங்க வந்து நல்லா அவங்களுக்கு வந்து ஓங்கி வந்து அவங்க குரல் வந்து எழுந்துச்சு அப்படிங்கிறாங்க. தொழில் மற்றும் நுகர்வோர் திருப்திக்கிடையே அமெரிக்க ஒரு இணைப்பை ஏற்படுத்தியது. அதேமாதிரி நெக்ஸ்ட் என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ப்ரொக்ரெசிவ் உமன் மூமெண்ட் அண்டு ஹென்ரி ஃபோர்ட் அண்ட் ஹீஸ் அசம்பிளி லிங்க் would be characteristic icon of the item. As consumers took a closer look into the product they were buying and working class person began to demand better working condition அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி அந்த நுகர்வோருக்கு திருப்திக்கிடையே அமெரிக்கா ஒரு இணைப்பை ஏற்படுத்தியது. கன்சியூமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக என்ன பண்ணாங்க, ஒரு லிங்கை வந்து என்ன பண்ணாங்கனாக்கா அமெரிக்கா வந்து கொண்டு வந்தாங்க. பொருள் விலை, நுகர்வோர் திருப்தி ஆகியவற்றுக்கிடையே இருந்த சிக்கல்களுக்கு தொழில் மறுசீரமைப்பு வடிவளிக்கும் விதமாக அமைந்தது. அதே மாதிரி குட்ஸு, ப்ரைஸு, கன்சியூமர் சர்டிஃபிகேட் இதில் வந்து என்னாச்சு சிக்கல் வந்து வந்துச்சு. அதுக்கு அகேன்ஸ்டாக வந்து என்ன பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா மறுசீரமைப்பு வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் என்ன பண்ணாங்கன்னா கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறாங்க. விதமான
விடையளிக்கும் விதமாக அமைந்தது. தேசத்தின் பொருளாதார மற்றும் கொள்கைக்கு நுகர்வோரை மையப்புள்ளி எனும் கோட்பாடை அங்கீகரிக்கும் விதமாக நுகர்வோர் அலை வீசத் தொடங்கியது. அதே இண்டஸ்ட்ரியல் ரீஃபார்ம் ஃபார் கன்சியூமர் would be answerable to inconsiderate that existence between product price and consumer satisfaction. The first consumer wave market is shift towards concession. The centralized of consumer to the nation economy and polity அப்படிங்கிற the companies began to make effort towards targeting consumer on a more massive scale. நிறுவனங்கள் மிக அதிகமான அளவில் நுகர்வு இலக்குகளை நோக்கி முயற்சிக்க தொடங்கினர். கன்சியூமரோட நிறைய டார்கெட்டை பேஸ் பண்ணி என்ன பண்ணாங்க, மோஸ்ட்லி அவங்களோட டார்கெட்டை வச்சு தான் என்ன பண்ணாங்க, மூவ் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ப்ரொக்ரெசிவ் as well as the other American citizen began to realize the value fighting for better quality goods. இதன் தொடர்ச்சியாக அமெரிக்க குடிமக்கள் நல்ல தரமான பொருட்களை பெற வேண்டி போராட்ட வேண்டியதன் அவசியத்தை உணரத் தொடங்கினர். அதேமாதிரி என்ன பண்ணாங்க, அமெரிக்க குடிமக்கள் நல்ல பொருள் வேணும்னு சொல்லி என்ன பண்ணாங்க, ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பித்தாங்க. கன்சியூமர் should be guaranteed for some types of accountability from industry in their quality for food and goods quality. அதேமாதிரி தொழில் நிறுவனம் தாங்கள் உற்பத்தி செய்யும் உணவு மற்றும் மற்ற பொருட்களுக்கு தரத்திற்கு உத்தரவாதம் அளித்து தங்கள் பொறுப்புணர்வை வெளிப்படுத்தினர். அதேமாதிரி வேறு இண்டஸ்ட்ரியில் என்ன பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, தாங்கள் கொடுக்கக்கூடிய குட்ஸ்க்கு என்ன பண்ணாங்க, கேரண்டி கொடுத்து நல்ல குவாலிட்டியான குட்ஸாக என்ன பண்ணாங்க, ஃபுட் அண்டு குட் குவாலிட்டியாக என்ன பண்ணாங்க, அவங்க ப்ரொவைட் பண்ணாங்க. மிடில் கிளாஸ் ப்ரொக்ரெசிவ் உமன் பிகன் ஆர்கனைசேஷன் லைக் த நேஷனல் கன்சியூமர் அப்படிங்கிற NCL இன் ரெஸ்பான்ஸ் டு த சப்ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி ஆஃப் குட்ஸ் அண்டு த லேக் ஆஃப் இன்வால்வ்மெண்ட் பை த கவர்மெண்ட் இன் ப்ரொடெக்டிங் கன்சியூமர் அகேன்ஸ்ட் டேபிள் ஃபுட் அண்டு அதர் கண்டிஷன் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி இதில் என்ன சொல்கிறாங்கனாக்கா, இதில் நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த பெண்கள் தேசிய நுகர்வு அமைப்பு NCL போன்ற அமைப்புகள் தோற்றுவித்து ஆபத்து விளைவிக்கும் உணவு மற்றும் இதர பொருட்களின் நிலை ஆகியவற்றிலிருந்து நுகர்வோரை பாதுகாக்க போராடினர் அப்படிங்கிறாங்க. இதில் என்ன பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க இந்த பொருளை கன்சியூமருக்கு பாதுகாப்பு ஏற்படுத்துறதுக்காக NCL உமன்ஸ் என்ன பண்ணாங்க, அவங்க போராடினாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, ஆபத்தை விளைவிக்கும் உணவு மற்றும் இதர பொருட்கள் நிலை ஆகியவற்றிற்கு நுகர்வோரை பாதுகாக்க போராடினர். The majority of the consumer in advanced countries are well educated, well informed and are in a position to protect them. முன்னேறிய நாடுகள் பெரும்பான்மையான முன்னோர்கள் படிப்பறிவு பெற்றவர்களாகவும் பொருட்கள் குறித்த விவரங்கள் அறிந்தவர்களாகவும் இருந்தால் தங்களை பாதுகாத்து கொள்ளும் நிலையில் இருந்தனர் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி என்ன பண்ணுறாங்க, நல்லா படித்தவங்களாக இருந்தாக்கா பொருட்களை பற்றின விவரங்கள் தெரிஞ்சவங்களாக இருந்தால் தங்களை என்ன பண்ணிட்டாங்க, பாதுகாப்பு பண்ணிட்டாங்க. பட் அவர் இந்தியன் சுச்சுவேஷன் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த வெஸ்டர்ன் வேர் அடிக்குவேட் ப்ரொடக்ஷன் அண்டு ப்ராப்பர் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ப்ராடக்ட் எக்ஸிட். In India, industries have not achieved the level of affluence of technology and the exiting market of product run in shortage, adulteration and black market price. இதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா, போதுமான உற்பத்தி திறம்பட்ட பகிர்வு என்ற நிலையில் இருந்த மேற்கத்திய நாடுகளுடன் ஒப்பிடும்போது இந்தியாவின் நிலை முற்றிலும் மாறுபட்டு இருந்தது. உற்பத்தியில் புதிய நுட்பங்களை பின்பற்றாமை, பற்றாக்குறை உற்பத்தி, கலப்படம், கள்ளசந்தை போன்றவை இந்தியாவில் காணப்பட்டது. அதேமாதிரி என்ன பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம நியூ டெக்னாலஜி யூஸ் பண்ணல. அதேமாதிரி அடல்ட்ரேஷன் இதெல்லாம் இருந்ததுனால ஷார்ட்டேஜ் இருந்ததுனால இந்தியாவில் அடல்ட்ரேஷன் கலப்படம் நிறைய கள்ளசந்தை பிளாக் மார்க்கெட் இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா, இந்தியன் பீப்புள் ஹேவ் லெஸ் மணி அட் தேர் டிஸ்போசல். த ப்ராஃபிட் மேக்கிங் ஆட்டிடியூட் ஆஃப் த பிஸ்னஸ் ஃபெயில்டு டு டிஸ்சார்ஜ் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் மெயின்டைனிங் ஃபேர் ப்ரைஸ், குவாலிட்டி ஆஃப் குட்ஸ் அண்டு providing service etc. In short, consumerism is an outcome and suffering and exploitation of consumer and some businessmen aim to make அப்படிங்கிறாங்க. இந்தியர்கள் தங்கள் தேவை பூர்த்தி செய்ய குறைந்த அளவில் செலவிடும் நிலையில் இருந்தனர். அப்போ இந்தியர்கள் தனக்கு செலவிடுறதில் குறைவான செலவில் வேணும்னு சொல்லி என்ன பார்த்தாங்க, எதிர்பார்த்தாங்க. வணிக லாபம் நோக்கம் மட்டுமே பிரதமமாக இருந்ததால் நியாயமான விலையில் பொருட்களை வழங்க வேண்டிய சமூக பொறுப்புணர்வு, தரமான பொருட்களை தேவைகளையும்
வழங்குதல் போன்ற தோல்வி ஏற்பட்டது. அவங்களுக்கு ப்ராஃபிட் மட்டும்தான் மெயின் எய்மாக இருந்துச்சு. அப்போ அவங்க என்ன நல்ல குவாலிட்டியான குடிச்சை வந்து கொடுக்கல, ப்ரைஸ் மட்டும்தான் என்ன அவங்க வந்து நோக்கமாக ஹை ப்ரைஸ் தான் அவங்களோட நோக்கமாக வந்துருச்சு. அப்போ என்ன ஆச்சுன்னா நம்ம அது வந்து சூட்டபிள் வந்து ஆகலை, அன்சூட்டபிள் ஆகிடுச்சு. அது வந்து என்ன சக்ஸஸ் வந்து ஆகலை அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இன் ஷார்ட் கன்சியூமரிசம் இஸ் an outcome suffering and exploitation of consumer and some business aim to abnormal profit which is at the cost of consumer safety and health. However, it has been accepted and agreed that a consumer is a king of the market, but in fact he is not. The majority of the Indian problem relating to consumers are adulteration, artificial scarcity and responsible price etc. அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஈட்டவேண்டிய கொடிய நோக்கோடு மட்டுமே வணிகர் செய்யப்படுது விளைந்த நுகர்வோர் சுரண்டல் மட்டுமே வெளிப்பாடை நுகர்வோரில் ஆகும். மக்களை வந்து என்ன பண்ண லாபம் மட்டுமே நோக்கமாக இருந்ததுனால அவங்க பிஸ்னஸ் ஃபீல்டில் கம்யூனிட்டியில் என்ன பண்ணாங்க, லாபம் மட்டுமே நோக்கமாக இருந்ததில் அவங்க வந்து என்ன பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா மக்களை வந்து சுரண்டினாங்க. நுகர்வோரே சந்தையின் மன்னராக என்ன பண்ணாங்க மதிக்கப்பட்டார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னன்ட்டு கருத்து பேரளவில் ஏற்கொள்ளப்பட்டாலும் உண்மையில் நுகர்வோரின் நிலை அவ்வாறு இல்லை. கலப்படம், செயற்கை பற்றாக்குறை, அநியாய விலை சிலை ஆகியவை இந்திய நுகர்வோர் மாபெரும் பிரச்சனையாகும். இதெல்லாம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த கஸ்டமரோட இது நார்மலாக நம்மளுக்கு தெரியும் என்னென்ன பிரச்சனைகளை வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுறோங்கிறது என்ன பண்ணியிருக்கோம் நம்ம வந்து தெரிஞ்சிருக்கோம். இது வரைக்கும் நடத்தின வரைக்கும் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா படித்து வந்து பாருங்கள். இந்த டவுட் இருந்தாக்கா என்ன பண்ணுவேன்னாக்கா ஃபோன் பண்ணி கேளுங்க. தேங்க்யூப்பா.